எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும். சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது. மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை கல் கட்டி அவரை கடல்லே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் அந்த என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம் மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார், கடலை இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யறது இல்லை, கடவுள் செய்கிறான்னொன்னே கத்தாத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உஜினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை. ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும். அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. இப்போ நடக்கும், இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும். அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும், எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு. அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க. ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க, இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறாங்க. கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான். அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பஸ்பமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவில்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூட்டின்னு ஓடிட்டான் போலீஸ் இட்டுக்கணும். இவர் அடிபட்டார். ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட்டு 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டு கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏண்டா அவனுக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய, போட்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான். எதானா இழந்தாட்டான இடிஞ்சு ஊந்துடுவான். இதுதான் மனுஷன் தன்மை. மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரியறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம்.
இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயம் நினைப்பான் இல்லை, 2 விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த 2 வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு திரியிறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதின்னு ஒரு விஷயம் சொல். தாய்மான சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மன்னன் என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போ, நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துன்னு அந்தம்மா பார்த்துங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராய சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்படுறதில்ல, சாதகத்துக்கும் உட்படுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சின்னா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னா ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது 2க்குமே கடவுள் காரணமே கிடையாது. 2க்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த 2 காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானம்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான்.
அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மாராட்சின்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது. ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி அடிட்டோம் தோல்வி அடிட்டோன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை மட்டும் யோசிக்கணும். நான் சரியாக செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுறான். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். இரக்க குணம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இரக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இரக்க குணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி இவங்களை இது பண்ண முடியும்? இரக்க குணவை எனக்கு இரக்க குணம் இருக்குதுன்னு நடுரோட்டில் போய் நின்றுக்கினா உன்னை 4 பேர் கூறு போட்டுருவோம். இரக்க குணம் இருந்தால் அது உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இரக்க குணங்குதுங்க இரக்க குணங்குதுன்னு டம்மார் அடிக்கக்கூடாது. டம்மார் ஆச்சுன்னா உன்னை 4 பேர் பைத்தியக்காரனை ஆக்கிடுவாங்க ஒன்று. அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்லுவோம், என்ன மாதிரி இறக்கப்படுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி தர்மம் பண்ணுறோம் யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரும் இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதை பல பேர் பயன்படுத்திப்போம். நீயே அதை சொல்லிக்கிற, செய்ததை சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க. உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே. அதனால் அது யார் எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது? கொடூரமாக இருக்கக்கூடாது. கொடூரம்னா இப்போ மரணம் செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். கொடூரமாக இருக்கக்கூடாது, படுத்தா சாகணும், அது நல்ல மரணம். மரணம் போது வருத்தமே இருக்கக்கூடாது, அவன் அழுவக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது. மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும். நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள், என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்த போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது. ஐயோ நான் இன்னும் இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சோன்னா துக்கம் வரதான் செய்யும். பயம் தானே, பயம் செய்யாத போயிட போகிறோமே, என் பொண்டாட்டியை விட்டுற போகிறோமே, என் பிள்ளைங்களை விட்டுற போகிறோமே, இவன் பொண்டாட்டி இன்னும் இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது. இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது, ஆனால் எங்கேயோ வந்து வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான். ஆனால் இவன் கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவான் இவன். அது அறியாமை. இப்போ வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தோடு தான் சாவாங்களா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும். இதை நான் செய்தேன் போதும், 100 ரூபா சம்பாதிச்சிட்டேன் போதுங்க, 100 ரூபா சம்பாதிச்சுங்க, நல்லா சாப்பிடுவோங்க இன்றைக்கி. 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கலையாங்கன்னு வருத்தப்பட்டுட்டேன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சனோட பத்தாதுன்றா போகும். அதனால் எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னால் மேலே உனக்கு துன்பம் கிடையாது. எது இருக்குதோ அது பத்தாதுன்னு நினச்சிட்டின்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம். துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை, துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற. ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான், ஆனால் ஒத்துக்கவே மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு வட்டாரத்தை எப்படி வச்சுக்கிறது? இது எல்லாரும் சொல்லினுக்கிறது. ஆனால் கூடா நட்பு நீ முதல்ல சரியாக இருக்கிறியான்னு பார்க்கணும். நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடாதவங்க கூட போய் ஏன் கூடின? நீ சரியாக இருந்தீங்கன்னா கூடி இருக்க மாட்டேன். நீ சரியில்லாதால் தானே கூடாதவங்க கூட போய் கூடின. அப்போ நீயே முதல்ல சரியில்லை. ஆனால் அதை தான் சொன்னேன் நான் முதல்ல, மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது.
ஒன்று விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இதுதான் மனிதனுடைய பழக்கமாக மாறி போச்சு. நான் செய்தங்க தவறு, இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான். நான் இவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க, நடக்காத போச்சுங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான். இது இயல்பான குணமாக மாறி போச்சு. யாரையுமே குறை சொல்லி வாழாமல் வழங்கணும். கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும், அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்கின்னு தெரிஞ்சோம்னாக்கா அதுவே நீ குறையானவன் அர்த்தம். அதுக்கு அப்போ நீ முழுமையானவன் இல்லை, இன்னும் உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே நீ போய் கேட்கணும். ஆனால் நீ கேட்குறதே கிடையாது. நீ அடுத்தவனையே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையாவே தெரியும். அவன் வாழ்க்கை அவன் வாழறான், நமக்கு என்ன, அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான், நமக்கு என்ன அப்படின்னு போனோம். நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் திட்டுற முடியுமா? வள்ளுவன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், ஒரு நட்பு கொண்டாடுற, அவன் நல்லவனோ கெட்டவனோ நீ நட்பு ஆகும்போது தெரியாது. ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்கிற தவறு, அப்போ நீ என்ன பண்ணணும், உண்மையான நண்பனாக இருந்தால் அவனை திருத்தணும். நீ திருத்தி பார்க்கணும், திருந்தனா பார்க்கணும், அவன் கூட இருக்கணும். திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணும்டா. நீ அவன் கூட இருந்தீங்கன்னா அவனை விட மோசமானவன்டா நீன்றார். அது மாதிரி ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சதுன்னா அவனை விட்டு விலகணும். அவன் கூடவே உறவாடினா நீ அவனை விட கெட்டவனாக இருந்தால் தான் அவன் கூட உறவாடின்னு இருப்பேன். அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும். சொல்லு. அப்போ நான் சரியாக இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன ஏன் சேர போகிற நீ? சேர மாட்டாங்க. சேர மாட்டியே. நான் தான் சொல்கிறேனே, யாரையுமே உறவாக்காத, யாரையுமே பகையாக்காத. எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்த நல்லாகிற அப்படியே போ, உனக்கு ஆபத்தே கிடையாது. ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும். அது உறவில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு இடத்துல இருந்தாலும் சரி, எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுதோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும். அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது. இதுதான் உறவுனுடைய நிலை. நீ யார் மேலே அதிகமான அன்பு, யார் மேலே அதிகமான நம்பிக்கை, யார் மேலே அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான். உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்திருப்பான், அவனை கூட மறந்துடுவேன், இவனை தான் பகைவனை ஆக்கிப்பேன். அப்போது யாருக்கிட்டுமே அதிகமாக உறவு வச்சுக்கூடாது, யாருக்கிட்டுமே அதிகமாக பகை வச்சுக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோடு நடந்துக்கினா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர்னு போனால் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையாக மாறிடும். இது இப்போ வந்து நீங்கள் சொன்னது ஏதாவது ஒன்று நான் பட்டு அனுபவிக்கும் போது எனக்கு புரியுது. இது பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சு நினைக்கன்னா அவன் அறிவாளி, இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா அவன் முட்டாள் தானே. அது மாதிரி இப்படிலாம் இருந்தால் பகை வரும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதை தெரிஞ்சு நடந்தால் அவன் அறிவாளி, இல்லை நான் பட்டு திரும்பி வரேன்னா அவன் முட்டாளுன்னு அர்த்தம். இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசத்தோடு போவோம், ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது.
நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றத நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் தயவு வந்துச்சுன்னா பார்த்தா இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோன்றிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறது? பையன் உன் பையனை யாருன்னு? ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருந்துக்கிறாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற, ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் வந்து உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆவது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா, தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் புள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையாச்சுன்னு உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்ககிட்டவே தான் இருக்கும். இதை தான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோர் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கி நிற்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கி நிற்கிறதாடான்னு. அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம், பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினையை வந்து என்னோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய சுரணிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது, அதில் தான் புள்ள வந்தது. இப்போ அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கத்துக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான்? கண்ணை திறந்த உடனே ஒருத்தத்து போய் ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? அந்த ஆசையை உண்டாக்குறான். உண்டாக்குன உடனே இருந்த பாவத்தை விட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோற்பட்டா துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை. இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது ஏன் தாய் தகப்பனால் கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால் கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால் வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது.
உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை. நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னு இருக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கிட்டு இது காரணம் என்ன? நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன்? அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு. மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடல் அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த ஒரு எங்கே பிறந்தாலும் அவன் மகானாக தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள், மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும். அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குருவிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது. ஐயா வந்து நான் பாடம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒளியை காட்சி கொடுக்குறாரு. அப்படி ஒளியாக காட்சி கொடுக்குறவரு மனசுக்கு நல்ல ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. போன மாதம் வந்து அந்த ஐயா வாசலை வந்து நிற்கிறேன், நின்று கும்பிட்றேன். என்னை அறியாமையே எனக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்குது. எதனால எனக்கு அழுக வருதுன்னு எனக்கே தெரியலை. நானும் எவ்வளவோ அடக்கி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு திரும்ப பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்தாலும் ஐயா சொல்லுவார், இங்கே வர்றவங்க யாருமே வந்து அழுதுகிட்டே வரணும், போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் அப்படிம்பாரு. ஆனால் போன வட்டம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து கண்ணீராதே போனேன் நான். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் சரி இந்த வட்டம் கூட நான் கேட்டேன். ஆனால் எல்லாருக்கும் எனக்குன்னு கிடையாது சார், எல்லாருக்குமே வந்து மனசு கஷ்டம். எல்லாம் பாதி பேர் சாப்பிட்டாங்க, சாப்பிடாம போனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் மட்டும் நடந்துச்சு. நான் இது பண்ண வேணாம் விட்டாச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை இந்த ஐயா நமக்கு கொடுக்குறாரு. போகட்டும். நமக்கு எப்போ ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் வரும் அப்படின்றது தெரியல. மனசு அவ்வளோ ஒரு வேதனை கஷ்டமாக இருக்குது. இது வந்து நம்ம ஆன்மாக்கு இதாகுமா சார்? நீல நம்ம மனசு அவ்வளோ வருத்தப்பட்டு இது மனசு வருத்தப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்க இதெல்லாம் கடந்து போயிடலாம். எதுவுமே கடக்க முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த பாதை சரியில்லைன்னா நம்மளை வேற ஒரு பாதைக்கு திசை திருப்பி விடுறாரு. அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டோம்னா இது எல்லாமே மறந்துடும். அதனால் நடந்த தவறுகளை திருத்த முடியாது. இனி தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அதை நோக்கி நம்ம போவோம். இந்த வேதனைலாம் மாறிடும், கண்டிப்பாக மாறும். ஒரு மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்தா மேற்கொண்டு ஏன் சார் கஷ்டத்தையே கொடுத்துட்டே இருக்கிறாங்க? என்ன சரியா மசிலன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை பூரா நம்ம கஷ்டப்பட்டே தான் இருக்கு. பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் வேலை இல்லையாம்மா. ஒரு பழம் இப்போ பூவாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது, பூவாக இருக்குது, முட்டாக இருக்குது, பூவாக மாறுது, காயாக மாறுது, அப்புறம் கனியாக மாறுது. அதுக்கப்புறம் எதனா மாறுதா? அவ்வளோதான் அதோட முடிவு. பழுத்துட்டா முடிவு. அதோட முடிவான நிலைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு பக்குவம் வர வரைக்கும் இந்த துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சு தான் ஆகணும். பக்குவம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அந்த நிலையை வந்ததுக்கப்புறம் இதுக்கான வருத்தமே பட மாட்டோம். சரிப்பா ரோட்டில் தள்ளி விட்டியா, சந்தோஷம். இதை தான் வீட்டிலேருந்து தட்டி விட்டா நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ, வேதனைப்படுவோமா? ஆனால் ஃபஸ்ட்டு வேதனை பண்ணியிருப்போம். ஏடா உங்களுக்கு தாண்டா வடித்து கொட்டினேன், என் தொண்டை தண்ணி வத்தணும், நான் தான் டீச்சராக இருந்தேன், நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருந்தீங்க, என் பென்ஷன்லேருந்து நான் தான் உங்களை எல்லாரும் கொடுத்தேன்னு வேதனை போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு இருந்தால்.
இப்போ அந்த மாதிரி தேத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கையெழுத்து கும்பிடுவோம், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பண்ணிக்கோ, சீக்கிரமாக தேத்தி விட்டதுக்கு. உடம்புலாம் முடியாத போது தேத்தி விட்டீங்கன்னா நான் எங்கே போவேன்? நல்லா இருக்கும்போது ஒரு உறுதியானது பிடிச்சிவேன் அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த பக்குவம் வந்துச்சுன்னா இந்த துன்பம் கூட நமக்கு பெருசாக தெரியாது. வேற ஏதோ ஒன்று இருக்குது, அதை நோக்கி நம்மளை போக சொல்கிறாரு அப்படின்றது தான் விஷயம். அதனால் எல்லாமே மாறும், யாருக்குமே எந்த கலக்கமும் வேண்டாம், கண்டிப்பாக மாறும். சரி, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க சிறப்பாக தானே சார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அப்படி இருந்தால் தான் 4 பேர் அதே மாதிரி தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணோன்னா யாரும் அடி கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரு திருடுறேன் நான், யாரோ ஒருத்தன் தெரிஞ்சு வந்து புடிச்சிட்டான், யாருக்கும் தெரியாத திருடினவனே ஒருத்தன் பிடிக்கிறான்னா வேற யாரோ போய் திருடுவானா? திருட மாட்டான். அதனால திருடன் ஜாஸ்தியாகினே போகிறான். தவறுகள் நடக்க நடக்க உலகம் சுபிச்சமாக இயங்கும். அப்போ அவனுக்கு என்னைக்கு தான் விமோசனம் கிடைக்கிறது? அவருக்காக வரும். இவன் திருடின மாதிரி இவங்கிட்ட இருந்து ஒருத்தன் திருட வருவான். சரி 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 சரி. இங்கே வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் இருக்கிறாமா, புரியுதுங்களா? இன்னைக்கு கொடி கட்டி பறக்கலாம், ஆனால் எல்லாரும் வாழ்க்கையும் அப்படிதான் நடக்கும். தப்பு செஞ்சவன் ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பான். இந்த உலகம் கலிகாலன்றது தப்பு செய்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, சரியாக போகிறவங்க எல்லாரும் துக்கப்படுவாங்க. ஆனால் முடிவு என்ன ஆகும்? ஏன்னா அவங்க செய்கிற நல்லது நாயனர் ஒத்துக்கிறாங்களே, செய்யறது கரெக்டாக இருக்குது, நியாயமாக இருந்தார் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த உலகம் என்னைக்கு தான் இது பண்ணுறது? உலகத்தை பற்றி நம்ம கவலையே வேணாம். யார் இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தாவோ அவரே அதை பார்த்துக்கிட்டோம். நாம் நம்மளோட வேலையை சிறப்பாக செய்வோம். யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை. ஏன்னா நம்மளே தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். அதில் நாம் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறது? அப்படிலாம் நம்ம ஆளே கிடையாது. அதில் நடக்கிறது நடந்துன்னே இருக்கட்டும், நம்ம பயணம் தொடர்ந்துக்கினே இருக்கட்டும். ஆனால் என்னைக்கால் சொன்னால் கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு இது கிடைச்சது, நாளைக்கு வேற எதுனா கிடைக்கும், மாறிக்கினே இருக்குமா? இந்த உலகத்தில் யார் பேர் மேலேயும் இந்த பூமி இருக்காது, மாறிக்கினே இருக்கும். அது மாதிரி மாறிக்கினே சார். உலகத்தில் சாமி பட்டினத்தாருங்கிறீங்க, ஆனால் இப்போதைக்கு பட்டினத்தார் நீங்கள் தான். ஒரு 15 கோடி சொத்தையும் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. தேவையில்லை எடுத்துட்டு போயான்னு தேவையில்லை அப்படின்ட்டீங்க. அப்போ நீங்கள் தான் இப்போதைக்கு ஒரு பட்டினத்தார் சாமி இந்த உலகத்தில். இப்போதைக்கு பார்த்தீங்க, இப்போ அதான் சாதாரண ஒன்று வச்சிருக்கிறதே விட மாட்டேங்கிற, அடிச்சு கரையேட்டு போகிறாங்க. அவ்வளோ பெருசையும் போட்டு உட்காந்துட்டீங்க. போனால் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்ன மாதிரி. அப்போ நீங்கள் தான் சாமி உண்மையான ஒரு இது அது இல்லைம்மா வாழ்க்கை, இது அது இல்லை வாழ்க்கை. நாம் இந்த பாதையில் வர்றது விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அது நம்மளை கையிலேருந்து பிடுங்கினா ஐயோ ஒன்றும் பண்ண முடியும் விடுறதில்ல, நாமளே துணிஞ்சு விடுறது, கொண்டு போ அப்படின்னு விட்டுட்டு போகிறது தான் துறவு வாழ்க்கை. அதனால தான் பட்டினத்தாரோட வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு துறவியை நான் உலகத்திலே பார்க்கலையா. மற்றவங்களாம் எதையோ திறந்தான், ஆனால் நீ திறந்த மாதிரி யாருமே திறக்கவே முடியல. அதனால் துறவிலையும் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறது? மாணிக்க வாசகர் சொல்கிறார். அவ்வளோ பெரிய துறவி. ஏன்னா அந்த மனசை திறந்துட்டார். மனசை திறந்த உடனே எல்லாமே முடிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் பொண்ணு எது, பொருள் எது, பொண்டாட்டி எது, வீடு எது, வாசல் எதுவுமே கிடையாது. அப்போது நாம் உண்மையிலே பக்குவம் அடைஞ்சிக்கிறோமானா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். பக்குவம் அடைந்த பழம் பார்த்துக்குதா இல்லை இன்னும் காயாக இருக்குதான்னு வந்தால் தானே தெரியும். அதை தான் இப்போ பண்ணுறாரு. இருக்கும்போது ஆடாமது பெரிய விஷயமே இல்லை. நீ எதுவுமே இல்லாமல் கோமணத்தை மட்டும் நிற்க வச்சாலும் நீ அப்படியே நிலையை மாறாமல் இருக்கிறியா? இருக்கிறன்னா நீ பக்குவம் அடைகிறன்னு. அதுதான் எதுவுமே சாதாரணமாக கிடைக்காது. ஆமாம், தெரிஞ்சே தான் நம்ம இந்த வழியில் வந்துக்கிறோம். அப்புறம் அதுக்கு போய் கலங்கிறதுக்கு வேலையே கிடையாது. நாம தைரியமான இருப்போம், அவ்வளோதான். போக போக நம்ம சந்தோஷம். ஒன்று தெரிஞ்சு போச்சு, இது நமக்கான வழி இல்லை, அது தெரிஞ்சு போச்சு. அப்போ எது நம்ம வழியோ அதை நோக்கி போயிடுவோம். நமக்கு தேவை நம்ம குருநாதரை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்க வேண்டிய நம்மளோட வேலை. அதை நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சிவானந்த பரமஹம்சர் அமுச்சு விட்டாரு, எல்லாரும் நம்மளை திருப்பி அமுச்சு விட்டாங்க. நீ வேலைக்கு ஆமாட்டா கிளம்ப அப்படின்ட்டாங்க. அவங்க திருப்பி அமுச்சதுக்கு காரணம் இப்போ தான் புரியுது. ஒருவேளை சேர்த்துருந்தாங்கன்னா வேலையே கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு உட்காந்து அசை போடும்போது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அந்த இடத்தான தொடும்போது தான் ஓ இதுக்காக தான் இது நடந்திருக்குது அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா வீட்டை விட்டு போக வேண்டிய வேலை கிடையாது. வீட்லேயும் ஒரு குரு வச்சு இன்னொரு குருவை போய் தேட வேணும், எதுக்கு அவசியம்? இவர் கொடுக்கல, வீட்டில் அம்மா டைட் பண்ணுறாங்க, என் பிள்ளைய நீ கெடுத்துடாத அப்படின்றாங்க. அது அம்மாவுக்குடைய குணம்.
புள்ள என்ன எப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், பேத்தம் பேத்தி எடுக்கணும், அதுதான் அவங்களோட வாழ்க்கை. அதுதான் ஒரு தாய் என்னவா, அதை தான் நம்ம தாயாக என்னாங்க. ஆனால் நம்ம தசை மாறிட்டோம். அது கூட பக்குவத்துக்காக தான். இதெல்லாம் இப்படிலாம் சுற்றலைன்னு சொன்னால் நமக்கு இந்த ஆன்மீகனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி பண்ணும்போது தான் ஒரு குருநாதர்னா எவ்வளோ பெரிய இதுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செஞ்சுருக்கோம். அதனால தான் அது எல்லாமே சிறப்பாகவே நடந்தது. அங்கே எங்கேயுமே ஆடம்பரத்துக்காகவோ நான் யாருன்னு காட்டுறதுக்காகவோ செஞ்ச விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு செயலும் என் குருநாதர் யாருன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அது செய்யலைன்னு சொன்னால் இது வீட்டில் உக்காந்துக்கிற மாதிரி பேசுகிற விஷயம் இல்லை. அவர் உலகத்துக்காக வந்தார். அவர் இந்த உலகத்தோட சொத்து. அவரை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது எல்லாரும் நம்மளோட கடமை. இல்லைன்னு சொன்னால் நம்ம சீடன்றதுக்கு தகுதியே கிடையாது. அதனால துன்பம் வரட்டும், இன்னும் நல்லா உதப்படுவோம். அடுத்த மாதம் ஐயாவுடைய குரு பூஜையை ரொம்ப சிறப்பாக நல்லா செய்யணும். பண்ணுவோம்மா. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு வழி கொடுத்துருவோம். கண்டிப்பாக. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர். வாரீர். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னிய குல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.